بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام الأتمان الأكملان على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்புள்ள சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைகளில் தொடராக அமல்களை பாழாக்கும் காரியங்கள் என்ற ஒரு தொடர் தலைப்பினூடாக நம்முடைய அமல்களை பாதுகாப்பதற்கு இஸ்லாம் காட்டுகின்ற அந்த அரண்கள், அவ்வாறான வழிமுறைகளை பற்றி தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், உண்மையிலே சகோதரர்களே, எங்களுடைய பாவங்களை நாங்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்பது எங்களுக்கு தெரியும். இது பாவம், இதை நாம் செய்தால் அதற்கு தண்டனை உண்டு. இந்த பாவத்திலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த முயற்சிகள் எல்லாம் நம்மிடத்தில் நிறைய இருக்கிறது. என் பாவத்தை பற்றி ஒரு அறிவு, ஒரு நாலேஜ் இருக்குது. ஆனால் நன்மையான காரியத்தை செய்கின்ற பொழுது அந்த நன்மையான காரியங்களை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால் அதற்கு கூலி உண்டு என்று நாம் நினைக்கிறோம். சவாப் உண்டு, அல்லாஹ் மறுமையில் எங்களுக்கு அதை தருவான், அதனூடாக நாம் சொர்க்கத்தை அடையலாம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த நன்மைகள், நாம் செய்யக்கூடிய இந்த அமல்களுக்குரிய நன்மைகளை நாம் மறுமையில் முழுமையாக பெறுவது என்பது 100% சாத்தியமானதா? அல்லாஹு தஆலா மறுமையில் இந்த நன்மைகளுக்குரிய கூலி அல்லாஹ் தருவானா என்பது பற்றிய அந்த ஒரு பயமும் ஆதரவும் எந்தளவு நம்மிடத்தில் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி மிக முக்கியமானது. உதாரணமாக சொல்லுன்றால், நம்ம தொழுதுட்டோம், இஷாவுடைய தொழுகையை ஜமாஅத்தாக தொழுதால் என்ன நன்மை? பாதி இரவு நின்று வணங்கி நன்மை. மாஷா அல்லாஹ். இப்போ இரவுனுடைய அரைவாசி பகுதியில் நின்று வணங்கின நன்மை கிடைக்கும். இப்போ அன்னமா காம நிஸ்பல்லை. ஜமாஅத்தோடு தொழுதால் 27 மடங்கு நன்மை கிடைக்கும். தனித்து தொழுவதை விட ஜமாஅத்தாக தொழுவது. இப்போ நம்மளோட எண்ணமெல்லாம் எப்படி இருக்குது? மாஷா அல்லாஹ், அல்லாஹ்ட்ட எழுதப்பட்டாச்சு, கூலி நமக்கு கிடைக்கும் என்பது தான் நம்மகிட்ட இருக்கும். ஆனால் இந்த கூலி கன்ஃபார்ம் ஆண்டால், எப்படி பாவத்தை செய்கிற பொழுது தண்டனை கன்ஃபார்ம் என்று நாம் அறிகிறோமோ, அதுபோல் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு கூலி கன்ஃபார்ம் என்று நம்மளால செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது என்றால், சில காரணிகளை இஸ்லாம் சொல்லுகிறது. அது இருந்தால் இதெல்லாம் ரிஜெக்ட். நீங்கள் எவ்வளவு அமலை செய்தாலும் அந்த அமல்களுக்குரிய சவாப் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ இதை பற்றி படிப்பது மிக முக்கியமானது. அமலை செய்கின்ற ஒரு மனிதன் தன்னுடைய அமலை பாழாக்கக்கூடிய அம்சங்களை பற்றி படிப்பது என்பது அதைவிட மிக முக்கியமானது. உதாரணமாக, ஒருவர் ஒரு வீட்டை கட்டுறார், வீட்டை கட்டிட்டு உடைச்சி போட்டார், திருப்பி வீட்டை கட்டுறார், திருப்பி உடைக்கிறார், திருப்பி வீட்டை கட்டுறார், உடைச்சி போடுகிறார். இவரை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? இவன் ஒரு பைத்தியம், புத்தி இல்லாதவன், அப்படி தானே சொல்லுவோம். இதான உண்மை. இதே போல் நம்ம தொழுகிறோம், குர்ஆன் திலாவத் செய்கிறோம், திக்ர் செய்கிறோம், நல்ல அமல்கள் நிறைய செய்கிறோம், சதக்காக்கள் செய்கிறோம், ஜகாத்துகள் கொடுக்கிறோம். ஆனால் அதனுடைய நன்மைகளை அழித்து விடுகிறோம். திருப்பி இபாதத் செய்கிறோம், நன்மை அளிக்கிறோம், இபாதத் செய்கிறோம், நன்மை அளிக்கிறோம். அப்போ நம்ம யார்? அப்போ உலகத்தில் ஒரு மனிதன் இப்படி ஒரு வீட்டை கட்டி உடைத்து போட்டால் அவனை நம்ம புத்தி இல்லாதவன் சொல்வதாக இருந்தால், நம்ம இப்படிப்பட்டவர்கள். இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? உண்மையான புத்திசாலிகளாக இருந்தால் முதலாவது அமலை செய்கின்ற நேரத்திலேயே இந்த அமலை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி என்பதைத்தான் நாங்கள் மிக கவனம் செலுத்த வேண்டும். இதில் சஹாபாக்கள் மிக தெளிவாக இருந்தார்கள்.
சஹாபாக்கள் தன்னுடைய இபாதாக்களை செய்கின்ற பொழுது அந்த இபாதத்தில் மிக கவனம் செலுத்தினார்கள். அது வீணாகி போய்விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 12வது அத்தியாயம் 92வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு பெண்ணுக்கு உதாரணமாக சொல்கிறான், ஒரு பெண்ணை உதாரணமாக காட்டுகிறான். வலா தகூனு கல்லதி நகலத் கஸ்லஹா மின் பஅதி குவத்தின் அன்காசா. அந்த பெண், அதாவது இந்த பஞ்சு இருக்கு தானே, அந்த காலத்தில் பஞ்சை வச்சு என்ன செய்வாங்க, நெய்வாங்க. அப்போ ஆடைகள் நெய்கிறது, அதை கயிறுகளை முடிச்சு போடுற மாதிரி அந்த பஞ்சுகள் ஊடாக அவர்கள் நெய்தல் செய்வார்கள். அல்லாஹ் உதாரணம் காட்டுறான், ஒரு பெண் அந்த பஞ்சுகளை எடுத்து கஷ்டப்பட்டு அவள் ஒரு முறுக்கி அதை என்ன செய்கிறாள், நெய்து அதை ஒரு 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 கயிறு முடிச்சாக அப்படி வந்ததுக்கு பின்னால் திருப்பி அதை என்ன செய்கிறாள், ஒவ்வொன்றாக கலட்டுகிறாள், திருப்பி நெய்கிறாள், திருப்பி கலட்டி விடுகிறாள். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை போட்டு நீங்கள் இருக்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு அமலை செஞ்சுட்டு அழிச்சிடாதீங்க. அமலை செய்கிறீங்க, அழிக்கிறீங்க, அமலை செய்கிறீங்க, அந்த அமலை பாழாக்குறீங்க. இப்படி நீங்கள் இருக்காதீங்கன்னு அதான் ஒரு அழகான உதாரணத்தை கொண்டெல்லாம் விளங்கப்படுத்துகிறேன். அப்போ அந்த பெண்ணை நம்ம புத்திசாலின்னு சொல்ல மாட்டோம். உதாரணமாக ஒரு பெண் தச்சிட்டு அந்த தச்ச ஆடையை திருப்பி பிரித்து போடுகிறாள், திருப்பி தைக்கிறாள், திருப்பி பிக்கிறாள். அப்போ ஒரு ஒரு புத்தி இல்லாத சுயாதீனம் இல்லாத ஒரு பெண் தான் அதை செய்வார். இப்படி உங்களோட அமலை பாழாக்காதீங்க என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் இந்த காஃபிர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இப்போ உதாரணமாக உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களில் எந்த அமலுக்கு வெயிட் இருக்குது, யார் அமலுக்கு வெயிட் இருக்குண்டா, உதாரணம் நம்மளை விட ஒரு காஃபிர் நல்ல வேலை செய்வான். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் சொல்கிறோம், அவன்கிட்ட ஈமான் மட்டும்தான் இல்லை சொல்கிறாங்களா இல்லையா, அவன்கிட்ட ஈமான் மட்டும்தான் இல்லை, ஆனால் அவனை செய்கிற வேலைக்கு இதை நம்ம கூட செய்ய மாட்டோம் அப்படி சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் அப்படி சொல்கிறது. அந்த சிலவங்களோட ஒழுக்கம், டிசிப்ளின், இப்போ வெளிநாடுகளுக்கு போனால் தெரியும். பொதுவாக அந்த ஜப்பான் நாட்டுகளில் அதை சொல்லி காட்டுவாங்க. இப்போ நான் இந்த சுற்றி எனக்கு தெரியும், அங்குள்ள மக்கள்கிட்ட ஈமான் மட்டும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் சொல்கிற வார்த்தை அதுதான். அவ்வளோ டிசிப்ளின், அவ்வளோ ஒழுக்கம், மற்றவங்களோட அலாய் பலாய் தேட மாட்டாங்க, கூடி கொஞ்சம் நேரம் பேசிக்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவனோட தொழில் உண்டு, வீட்டோட வந்து இருந்துடுவாங்க. வீட்டுக்கு முற்றத்தில் கூட 2 பேர் கூடி டைம் அரட்டை பண்ணுறதெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு டிஸ்டர்ப் இல்லாத ஒரு வாழ்க்கை. ரோட்டில் போவாங்க, கண்ணால் கூட சாடையாக கூட பக்கத்தில் போகிறோன்னா பார்க்க மாட்டாங்க. நம்மண்டா அவன் இங்கே போகிறான், இங்கே வாரான் எல்லாம் பார்ப்போம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளினான, அதே நேரத்தில் க்ளீனான ஒரு சமூகம் அது. ஆனால் அவங்கள்ட்ட ஈமான் மட்டும்தான் இல்லை என்று நிறைய தரம் சொல்கிற செய்தியை நம்ம காதால் கேட்டுருக்கோம். அப்போ இவங்களோட அமல்கள், இவங்க செய்கிற நல்ல அமல்கள், இவங்க செய்யக்கூடிய நல்ல பணிகளுக்கு என்ன கூலி? அப்போ அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான் பாருங்கள். 24வது அத்தியாயத்தினுடைய 39வது வசனத்தில் அல்லாஹ் கிளியராக சொல்கிறான், வல்லதீன கஃபரு அஅமாலுஹும் கஸராபின் பிகீஅத்தின் யஹ்ஸபுஹு ல்லம்ஆனு மாஅ ஹத்தா இதா ஜாஅஹு லம் யஜிதுஹு ஷைஆ. அதாவது இவர்களுடைய அமல்கள், இந்த காஃபிரான, அதாவது டிஸ்பிலீவர்ஸ், ஈமான் கொள்ளாத இந்த சமூகத்துடைய அமல்கள் இருக்குது தானே, நல்ல அமல்கள் செய்கிறாங்கண்டா இது ஒரு காணல் நீரை போன்றது. கசரா, காணல் நீர் தெரியும் தானே, ரோட்டில் போகக்குள்ள கடுமையான வெயில் நேரத்தில் எங்களுக்கு தெரியும், அப்படி தண்ணி நிற்கிற மாதிரி ஈக்கும். போக 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 கிட்ட போக அது தூரத்தில் இருக்கிற மாதிரி தான் விளங்கும். நம்ம எவ்வளவு போனாலும் தண்ணி ஈக்கிற மாதிரி விளங்கு, ஆனால் தண்ணி இல்லைங்க. அதை தாகித்தவன் எப்படி நினைப்பான்றால், இன்னைக்கு தண்ணி இருக்குது, தண்ணி இருக்குன்னு போவான். ஆனால் அங்கே தண்ணீரை பெற்றுக்கொள்ள முடியாது. இது போலதானா உலகத்தில் காஃபிர்கள் செய்யக்கூடிய அமல்கள். இன்னும் இடத்துல அல்லாஹ் சொன்னா கரமாதின், சாம்பலை போன்றது. சாம்பலுக்கு வெகுமானம் மீக்கா இல்லை. அப்போ அசில்ல தண்ணி மாய் விளங்கினாலும் அசில்ல தண்ணி இல்லை. அப்போ வெளித்தோற்றம், அந்த அமலுக்கு வெயிட் இல்லை. அதான் அடிப்படை. அல்லாஹ் சொல்கிறான், காஃபிர்கள் எவ்வளவு நல்லமல் செஞ்சாலும் அது உலகத்தில் மட்டும்தான், மறுமையில் அதுக்கு எந்த வெகுமானம் கிடையாது. ஆனால் ஒரு மூமின் செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹ் எப்படி சொல்கிறான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. நீங்கள் ஒரு அணுவளவு ஒரு நலவு செஞ்சாலும் அதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். அங்கே கெடுதி செஞ்சாலும் கண்டுகொள்ளலாம்.
அல்லாஹு தஆலா அநியாயக்காரன் கிடையாது. இன்னல்லாஹ லா யظ்லிம் மிஸ்கால தர்ரா. அல்லாஹ் சொல்ல அநியாயம் செய்ய மாட்டான். அப்போ உண்மையில் நாங்கள் யோசிக்க வேண்டும், எங்களுடைய அமல்கள் நிச்சயமாக ஈமான் என்ற ஒன்றை வைத்து தான் எங்களுக்கு வெயிட் இருக்குது. அப்போ முதலாவது நாங்கள் ஈமான் கொண்டு இருக்கிறோம், மாஷா அல்லாஹ் எங்களுடைய அமலுக்கு வெயிட் இருக்குது. இதை நாங்கள் முதலாவது நம்போம். காஃபிருக்கும் எங்களுக்கு உள்ள வித்தியாசம் அதுதான். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு நன்மை கிடைக்கும். இந்த நன்மையை அடுத்த பகுதியில் பாதுகாப்பது மிக முக்கியமானது. இதுக்கு என்ன வழி? ஏன்னா அல்லாஹ் இன்னும் ஒரு வசனத்திலே 25வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வகதிம்னா இலா மா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா. நாளை மறுமை நாம் சிலருடைய அந்த அமல்களை நோக்குவோம், அந்த அமல்களை நோக்கி அதை அப்படி பரப்பப்பட்ட புழுதியாக ஆக்கி விடுவோம். சிலாக்கள் அமலை செஞ்சுட்டு வருவாங்க, அந்த அமல் எப்படி ஆகுமா? பரப்பப்பட்ட புழுதி. அதுக்கு எந்த வெகுமானமும் ஈக்காது. புழுதிக்கு பாரம் ஈக்க வயிற்று இருக்கா, காத்தோட காத்தா போயிடும். இது போல் நாம் ஆக்கி விடுவோம்ன்றான். நவுதுபில்லா மின்ஹா. அப்போ நம்ம எல்லாரும் ஆசைப்படுறது என்ன? செஞ்ச அமலுக்கு யா அல்லாஹ் நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன், அந்த செய்கிற அமலுக்காவது எனக்கு நாளை மறுமையில் உன்னுடைய அருளை கொண்டு எனக்கு சுவர்க்கத்தை தந்துடு, தராசில் மீசானில் நிற்கிற பொழுது என்னுடைய அமல்களை கொண்டு கணிக்க செஞ்சிடு. அப்படி என்றால் நம்ம எல்லாருமே அந்த கவலையோடையும் ஆதங்கத்தோடையும் தான் இவ்வளவு மாய்ந்து மாய்ந்து கஷ்டப்பட்டு எவ்வளவு நேரங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தால் கூட 5 நேரம் ஜமாத்தாவோட தொழுவன் பண்ணலாம் பள்ளி வாயிலுக்கு வர்றோம். சுபகுடைய நேரத்தில் எல்லா மனிதர்களும் உறங்குற நேரத்தில் நாங்கள் எழுப்பி வந்து ஜமாத்தோட தொழுகை நடத்துறதுக்கு பள்ளி வாயிலுக்கு வருகிறோம். அப்போ நம்ம அமலை பாதுகாக்க, அப்போ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்ச ஒரு அமலை வீணாக்கினா நாங்கள் எங்களை போன்ற நஷ்டவாளர்கள் யாரும் இருக்க முடியாது. அதனால்தான் அந்த அமலை வீணாக்கக்கூடிய அம்சங்களை பற்றி நாம் படிக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இது தொடராக போகும். இதை படிப்பதற்கு முன்னால் சில அடிப்படைகளை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்திட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகளில் படிப்போம். முதலாவது அடிப்படை இது காயிதான்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அமல்களை அழிக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, நம்முடைய அமல்களை பாழாக்கக்கூடிய காரணிகள், இது எல்லாமே தௌகீஃபியான்னு சொல்வார்கள். அல் முஹ்பிதாத் தௌகீஃபியா, இது முதலாவது அடிப்படை. இப்போ நீங்கள் விளங்கணும், இபாதா தௌகீஃபியாண்டா என்ன? அல் இபாதா தௌகீஃபியான்னு சொல்கிறது. இபாதத்துன்னா என்ன? வர்ஷிப், வணக்க வழிபாடுகள். இந்த இபாதத்துகள் அனைத்தும் தௌகீஃபியா. அப்படி என்றால் அது அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்து நமக்கு காட்டப்பட்டது. அதுக்கு எந்த ஒரு கூடுதல் குறைத்தலும் செய்ய முடியாது. நாங்கள் ஒரு இபாதத்தை செய்கிறதாக இருந்தால் அந்த இபாதத் அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்து காட்டப்பட்ட ஒன்றாக இருக்கும். அதில் கூடுதல் குறைத்தல் யாருக்கும் செய்ய முடியாது. அதை அப்படியே செய்வது தௌகீஃபியான்னு சொல்வார்கள். சரியான அதில் யாருக்கும் ஒன்றை ஏற்படுத்தலை. அதில் அனுமதியை மட்டும்தான் பார்க்கணும். இப்போ நம்ம தொழுகிறோம், ஒரு விஷயத்தை செய்கிறோம் என்றால் இதற்கு ரசூலுல்லாவுடைய அனுமதி இருக்குதா, ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்களா என்ற அனுமதியை மட்டும்தான் பார்க்குறது. ஒரு வணக்கத்தை செய்கிறார், அந்த வணக்கத்தை செய்துவிட்டு இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்று அல்லது செய்தார்கள் என்று சொன்னால் அது அப்படி செஞ்சாங்களா என்பதற்கு அனுமதி இருக்கணும், ஆதாரம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவைகள் தௌகீஃபியா. இதே போல தான் இந்த பாவங்களை, அதாவது எங்களுடைய பாவங்களை அழித்தொழுக்கக்கூடிய இந்த அம்சங்கள் இருக்குது, இதுவும் தௌகீஃபியா. இதை நானோ நீங்களோ கூட்டி குறைக்க முடியாது. இஸ்லாம் சொன்னது மட்டும்தான் இந்த அமலை அழிக்கக்கூடியது என்று எதை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொன்னார்களோ, எதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறதோ அது மட்டும்தான் எங்களுடைய அமல்களை பாழாக்கும். இதை நாங்கள் நம்ப வேண்டும். முதலாவது அடிப்படை. ரெண்டாவது அடிப்படை ஷிர்குல் அக்பர், அதாவது பெரிய ஷிர்க். ஒருவன் தன்னுடைய அமல்களை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பகுதி ஷிர்க், இணை வைப்பு. இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற பொழுது, நபியே உங்களுக்கும் உங்களுக்கு முன்னுள்ளவர்களுக்கும் நாங்கள் வஹி அறிவித்திருக்கிறோம், நீங்கள் இணை வைப்பு செய்தால் உங்களுடைய அமல் அழிந்துவிடும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டால் உங்களுடைய அமல்கள் அழிந்துவிடும். அப்போ அமலை அழிக்கக்கூடியது ஆக பிரதானமான ஒன்று ஷிர்குல் அக்பர். ஷிர்குல் அஸ்கர் அது வேறு பகுதி. ஷிர்குல் அக்பர் பெரிய ஷிர்க், அது எங்களுடைய அமலை பாழாக்கும் என்பதை ஒருவன் இரண்டாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஷிர்க் இல்லாமல் அமல் இருந்தால் மாத்திரம்தான் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும்.
இது ரெண்டாவது முக்கியமான அந்த பாடத்தை படிக்கிற நேரத்தில் நாங்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ அமல்களில் ஷிர்க்கை நீங்கள் செஞ்சு எவ்வளோ நீங்கள் அமல் செஞ்சாலும், அது ஹஜ்ஜாக இருக்கலாம், உம்ராவாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், எவ்வளோ செஞ்சாலும் காலகாலமாக செஞ்சு வர எவ்வளோ நல்லமல்களாக இருந்தாலும் ஷிர்க்கு இருந்தால், ஷிர்குல் அக்பரோடு நீங்கள் இருந்தால் அங்கே வெயிட்டு கிடையாது. அப்போ இது ரெண்டாவது அடிப்படை. மூணாவது அடிப்படை என்னென்றால், ஒருவன் முர்த்தத்தாகி விட்டால், இப்போ முர்த்தத்தன்னு சொல்கிற யாருக்கு? முஸ்லீமாக இருந்து மதம் மாறி போகிறவர், இஸ்லாத்தை விட்டு வெளியே போகின்றவருக்கு முர்த்தத்தன்னு சொல்கிறது அரபுல. இந்த முர்த்தத்தாக இருக்கிறவருடைய அமலை பொறுத்தளவில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் எப்போ முர்த்தத்தாகினாரோ அதுக்கு முன்னால் உள்ள அனைத்து அமல்களும் என்ன செய்யப்படும்? அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எது வரைக்கும் என்றால், அவர் முர்த்தத்தாகி அதே நிலையில் மரணித்து விட்டார். அதே நிலையில் மரணித்து விட்டால் அவர் டோட்டலாக எவ்வளோ காலம் உலகத்தில் நல்லமல் செய்திருந்தாலும் அல்லாஹ்விட்டு ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் முர்த்தத்தாகி விட்டு ஏதோ ஒரு அடிப்படையில் திருப்பி திருந்தி தௌபா செஞ்சு மீண்டும் இஸ்லாத்துக்குள் அவர் வந்து விட்டால் அவர் முன் செஞ்ச அனைத்து நன்மைகளையும் அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுப்பான். இது அல்லாஹ்வுடைய ஃபضல். இதை நாங்கள் நம்ப வேண்டும். இது அடிப்படையாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது சூரத்துல் பக்ராவிலே 217 வசனத்தில் சொல்கிறான், வமை யர்ததித் மின்கும் அன் தீனிஹி ஃபயமுத் வஹுவ காஃபிர். யார் முர்த்தத்தாகிறாரோ, தன்னுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறுகிறாரோ, அவர் காஃபிரான நிலையில் மரணிக்கிறார். ரெண்டு ஷர்த் அல்லாஹ் சொல்றார். முர்த்தத்தாகிறது உண்டு, ரெண்டாவது அவர் மௌத்தாகிறார் குஃப்ருடைய நிலை. அப்படி மௌத்தாயினார் அவருடைய அனைத்து அமலும் அழிந்துவிடும். அப்போ இங்கே முர்த்தத்தாகுவதின் ஊடாக அமல் அழியும் என்று அல்லாஹ் சொல்லல். ரெண்டு ஷர்த்து நிறைவேறும். முர்த்தத் இர்திதாத், அடுத்தது காஃபிரான் நிலையில் மரணிப்பது. காஃபிரால் அவர் மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மாறிவிட்டார் என்றால் அவருடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதுதான் இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே ஒரு முர்த்தத்தை பொறுத்தளவில் இதனுடைய அந்த விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அவருக்கு தௌபாவுடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அவர் திருந்தி வந்தால், அதே போல தான் ஷிர்குல் அக்பர், பெரிய ஷிர்கில் ஒருவர் மூழ்கி இருக்கிறார். அவர் கடைசி நிலையிலே அவர் திருந்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து அவர் மீண்டு வந்தால் அவர் ஷிர்க்குக்கு முன்னர் அவர் செய்திருந்த அனைத்து நன்மைகளையும் அல்லாஹ் என்ன செய்வான்? ஏற்றுக்கொள்வான். ஆனால் அவர் ஷிர்கின் பக்கம் திருப்பி மீளக்கூடாது. அப்போ இந்த அடிப்படைகளை நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் அடுத்த இது அடிப்படை என்னன்னு சொன்னால், யார் தன்னுடைய அமல்களை பாதுகாக்கணும் நினைக்கிறாங்களோ, ஒரு பயம் இருக்குதோ, என்னுடைய அமல்கள் அழிந்து விடக்கூடாது என்ற ஒரு அச்சத்தோடு தன்னுடைய அமல்களை செய்கிறார்களோ, இவர்களுடைய உள்ளம் சலாஹியத்தான உள்ளமாக இருக்கிற என்பதுக்கு அடையாளம். இப்போ நம்ம யோசிக்கணும், நாங்கள் அமலை செஞ்சுட்டு திருப்திப்படக்கூடாது, அதுதான் அடிப்படை. அமலை செஞ்சுட்டு பயப்படணும்ன்றது அடிப்படை. அமலை செஞ்சு நம்ம என்ன செய்கிறோம்? மாஷா அல்லாஹ், நான் பெர்ஃபெக்ட், நான் 5 நேரம் ஜமாத்தா தொழுகிறேன், நம்ம திக்ர் செய்கிறோம், நம்ம குர்ஆன் நம்ம எல்லாம் செய்கிறோம். ஏன்னா ஷைத்தான் அப்படி தான் போடுவான், நம்மளை அப்படித்தான் போடுவான். மற்றவனோட ஒப்பீடு பார்க்க சொல்லுவான். எப்படி ஒப்பீடு பார்க்க சொல்லுவான்? நானண்டா மாஷா அல்லாஹ் சுன்னத் தொழுகிறேன், திக்ர் செய்கிறேன், இவன் தொழுகிறானா, இவன் திக்ர் செய்கிறானா, இவன் குர்ஆன் ஓதுறானா, இவன் 5 நேரம் பள்ளிக்கு வாரானா, அப்படி என்று ஒரு ஒப்பீடை கொண்டு வருவான். இந்த ஒப்பீடு வரக்கூடாது. என்ற உள்ளத்தில் வரணும், நான் செஞ்ச அமலையே அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்பது எனக்கு தெரியாத பொழுது எப்படி நான் திருப்தியோடு இருக்கிறது? அப்போ நம்முடைய அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்ற ஒரு அச்சத்தோடு ஒருவன் பயத்தோடும் இருக்கிறான் என்றால் அவனிடத்தில் என்ன இருக்கும்? துவாவு இருக்கும். அல்லாஹ்விட துவா கேட்பான், தொழுதுட்டும் அல்லாஹ்விட கேட்பான், சதக்கா செஞ்சுன்னு துவா கேட்பான், எந்த நேரமும் துவாவோடு இருப்பான். யா அல்லாஹ் ரப்பனா தகப்பல் மின்னா, என்னுடைய துவாவை அல்லாஹ் கபூல் பண்ணு, என்னுடைய துவாவை நீ எக்ஸப்ட், அதாவது என்னுடைய இந்த அமல்களை எக்ஸப்ட் பண்ணுவாயாக, ஏற்றுக்கொள்வாயாக என்று அடிக்கடி துவாவோடு இருப்பான். அதுக்கு ஒரு அழகான ஒரு ஆதாரம் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி. சூரத்துல் முஃமினூன் என்ற அத்தியாயத்தின் 60வது வசனம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த வசனத்தை குறித்து ஆயிஷா அம்மையார் நபி அவன்கிட்ட கேட்குறாங்க, வல்லதீன யுஅதூன மா ஆதோ வ குலூபுஹும் வஜிலா. இந்த சில மனிதர்கள் மூமின்கள் இருக்கிறாங்க,
அவங்க தர்மங்கள் செய்வாங்க, தான தர்மங்கள் கொடுப்பாங்க, ஆனால் உள்ளத்திலே ஒரு அச்சத்தோடு கொடுப்பார்கள். கொடுக்கின்ற நேரத்தில் ஒரு பயம் இருக்கும். அது என்ன கொடுக்கக்கூட ஒரு பயத்தோடு கொடுக்குறாங்க. அப்போ ஆயிஷா நாய்க்கு ஒரு சந்தேகம் வருது. தான் தர்மம் செய்கிற நேரத்தில் என்ன ஒரு பயம் வரும், உள்ளத்தில் நடுக்கம், என்னத்துக்கு நடுக்கம் வரும்? அப்பண்டா நம்ம தவறு செஞ்சவர்களா, அவங்க அஹுமுல்லதீன் யஸ்ரிகூன் கேட்குறாங்க, அவங்க களவெடுத்தவங்களா, அவங்க விபச்சாரத்தில் ஈடுபட்டவங்களா, இப்படி என்று சொல்லி கேட்குறாங்க, அல்லது மதுபானம் அருந்தினவர்களா, அதனால் ஒரு பயத்தோடு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லாங்க, எபனத்த சித்திக்குடைய மகளே, அபூபக்கர் அவனோட மகள் தானே அவ, அதனால் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்கிறாங்க, சித்திக்குடைய மகளே, அப்படி அல்ல விளக்கம், வலாக்கின்னஹும் அல்லதீன யஸூமூன், அவங்க எப்படிப்பட்ட ஈமான், நோம்பு பிடிக்கிறார்கள், வயுஸல்லூன் தொழுகிறார்கள், வயதஸத்தகூன் தர்மம் செய்கிறார்கள், வஹும் யஹாஃபூன அல்லா யுக்பல மின்ஹும், அவங்க பயப்படுறாக்கள் எதுக்கு தெரியுமா, தான் செஞ்ச அமல்கள், நோம்பு, தொழுகை, ஜகாத்து, சதக்கா, இதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படாமல் போயிடுமோ என்று பயப்படுறார்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒரு மூமின் எப்படி இருக்கணும், தொழுகிற நேரத்தில், நோம்பு பிடிக்கிற நேரத்தில், ஜகாத்து கொடுக்குற நேரத்தில், சதக்கா கொடுக்குற நேரத்தில் நமக்கு அச்சம் வரணுமா இல்லையா? நம்ம செய்கிற அமலை செஞ்சுட்டு அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ளணுமே, இதே போதும் அப்படி என்ற ஒரு பயத்தோடு. அப்போ இந்த பயம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவருடைய உள்ளம் சலாஹியத்தான உள்ளம், அவருடைய உள்ளம் சாந்தியான உள்ளம், அவர்கள் அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். நம்மளோட உள்ளம் சரியாக இருக்குது என்ற அடையாளம். இல்லை நம்ம அதை வச்சு திருப்திப்படுறோம், நான் சரி மாஷா அல்லாஹ் எனக்கு இந்த நன்மை கிடைச்சிட்டு, நான் பெர்ஃபெக்ட், நான் எல்லாம் செய்கிறேன் வந்துச்சா, அப்போ நாங்கள் பயப்படுவோம். அதனால் நம்முடைய உள்ளத்தில் இந்த பயம் இருக்கணும் என்பது அடிப்படை. இதை நாங்கள் எப்பொழுதும் வச்சுக்கொள்ளணும். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு நான் அடிக்கடி சொல்வேன். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் ஒருவர் வர்றார், யாசகம் கேட்குறார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, மகன்கிட்ட அவருக்கு கொடுத்துருங்க, ஏதாவது ஒரு திருகத்தை மகன் வைத்து கொடுத்துட்டு, தகப்பல் அல்லாஹ் யா அபதா, தந்தையே உங்களுடைய இந்த தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக அப்படின்ட்டு. அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில், மகனே, அல்லாஹு தஆலா இந்த தர்மத்தை மட்டும் என்னிடமிருந்து ஏற்றுக்கொண்டு விட்டான் என்ற ஒரு அறிவு எனக்கு அறிந்திருந்தால், நான் அதை தெரிந்திருந்தால், அல்லது சலாத்தன் வாஹிதா ஒரு தொழுகையை அல்லாஹ் என்னிடமிருந்து ஒப்புக்கொண்டு விட்டான் என்ற ஒரு அறிவு மட்டும் எனக்கு இருந்தால், மகனே, எனக்கு மரணம்தான் விருப்பமானதாக இருக்கும் என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். ஏன், இன்னமா யதகப்பருல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் ஒப்புக்கொள்வதெல்லாம் முத்தகீங்களிடம் மட்டும்தான், அல்லாஹ்வை பயப்படுகின்றவர்கள் மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளான். அப்போ முத்தகி என்றதுக்கு அடையாளம் அப்படிதான், அல்லாஹ் ஒப்புக்கொண்டுட்டான் அர்த்தம் என்ன, என்ன முத்தகி நான். அதனால் மகன் எனக்கு மரணம் விருப்பம் பண்ணார், மரணம் தான் எனக்கு விருப்பம் பண்ணான் இப்னு உமர். அப்போ இந்த அளவுக்கு சஹாபாக்கள் பயந்தாங்க. இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு அமலை செஞ்சுட்டு என்ன பயம் வருது, இதை கேள்வி அடுப்போம். நம்ம அமலை பற்றி பேசுவதோ திருப்திப்படுவதோ அல்ல, செஞ்ச அமல் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா நமக்கு தெரியாது. அல்லாஹ் யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொண்டு உனக்காக செஞ்சேன், உனக்கு உன்னை திருப்திப்படுத்த மட்டும்தான் செஞ்சேன். நாங்கள் எவ்வளோ பள்ளி வாயிலுக்காக எவ்வளோ செய்கிறோம், இதெல்லாம் யாருக்காக? பேர் போடவா? என்னை கொடைவல்லன்னு சொல்லணும், தியாகின்னு சொல்லணும், இவர் நல்ல சேவையாளர்னு சொல்லணும், இதுக்கா? இல்லை. எங்களோட நோக்கமெல்லாம் நாளை மறுமை நான் அதை நிரப்பமாக அடைய வேண்டும், அந்த பயம். இறுதியாக அடுத்த அடிப்படை தான் அல்லாஹு தஆலா, அதாவது நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அமல்களை நம்மளுக்கு சொன்னாங்க. இதெல்லாம் ஹுபூத்துல் அமல், அமலை அழிக்கக்கூடியது. அந்த அமலை அழிக்கக்கூடியது என்ற விஷயத்தோடு ஒப்பீடு செஞ்சு ரசூலுல்லாஹ் சில செய்தியை சொல்லுவாங்க. அதுக்கு சில அடிப்படை இருக்குது. அதை எப்படி புரிஞ்சு கொள்வது? இப்போ நம்ம செஞ்ச அமலை அழிஞ்சு போயிட்டா அல்லது கூலி அழிஞ்சு போயிட்டா, இப்போ ஒரு ஹதீஸை சொல்லி உங்களுக்கு வழங்கப்படுத்துகிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், லா துக்பல் ஸலாத் பிகைரி தஹூர், உங்களுடைய தொழுகை, ஒருவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, பிகைரி தஹூர், வுது இன்றி, சுத்தம் இன்றி அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்படி ஹதீஸ் வருது. அப்போ ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது தொழுகை வுது இன்றி என்று வந்தால் இதை எப்படி புரிஞ்சு கொள்வது? அப்போ தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதா, தொழுகை அமல் ஏற்றுக்கொள்ளப்படாதா, அது தொழுகையில் கிடைக்கிற கூலி இல்லாமல் போகுமா? இதை எப்படி விளங்குறது என்பது அழகான ஒரு விளக்கத்தை இந்த ஹதீஸ்களிலிருந்து புரிந்து அறிஞர்கள் வழங்கப்படுத்துகிறாங்க. எப்போ எல்லாம் ஹதீஸ்களில் அதாவது ஏவப்பட்ட ஒன்றோடு, இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒரு அமலோடு தொடர்பு படுத்தி இது ஒப்புக்கொள்ளப்படாது என்று அறிவிக்கப்பட்டு வந்தால்
அந்த அமலை ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது என்பதற்கு அது அடையாளம். உதாரணமாக தொழுகை என்பது ஒரு வணக்கம், அதோடு இன்னும் ஒரு ஏவப்பட்ட ஒரு வணக்கம் தான் வுது. வுது இல்லாமல் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது வந்த அர்த்தம் என்ன? அடிப்படையில் தொழுகை அவருக்கு இல்லை, அடிப்படையில் அவரை தொழுகை கூடாது. அப்போ தொழுகையே கூடாது. இங்கே தொழுகையோட கூலி கூடாது என்பதில்லை, தொழுகையின் ஊடாக கிடைக்கிற நன்மை கூடாது என்பதில்லை, ஒப்புக்கொள்ளப்பட மாட்டதில்லை, தொழுகையே ஒப்புக்கொள்ளப்பட மாட்டேன். ஏன்? வுது என்பது ஏவப்பட்ட ஒரு காரியம். இது ஒரு அடிப்படையாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் பின்னால் படிக்கிற நேரத்தில் இந்த காயிதாவில் சொல்லிட்டு போனால் தான் உங்களுக்கு அது விளங்கும். அதுக்கான விளங்கப்படுத்துறது. அப்படின்னா நம்ம நன்மை இல்லாமல் போகுமான்னு யோசிப்பீங்க. அப்போ நீங்கள் விளங்கிக் கொள்ளணும், ரசூலுல்லாஹ் ஒன்றோடு ஒப்பிட்டு சொல்லுவாங்க இது ஒப்புக்கொள்ளப்படாதென்றால் அந்த ஒப்பிடப்பட்டது இஸ்லாத்தில் ஏவப்பட்ட ஒரு வணக்கமாக இருக்குமாக இருந்தால் அந்த அமலை ஏற்றுக்கொள்ளப்பட அர்த்தம். அப்போ இங்கே வுது என்ற ஒரு வணக்கம் இல்லாமல் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதென்றால் தொழுகை டோட்டலாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அப்போ கூலியும் கிடைக்காது. அடுத்த ஹதீஸ், வலா சதகத்துன் மின் ஒலூல். ஒலூலில் இருந்து செலவழிக்கப்படுகின்ற கொடுக்கப்படுகின்ற சதக்கா ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ சதக்கா என்பது ஒரு வணக்கம், சதக்காவை ஒப்புக்கொள்ளப்பட மாட்டான் ரசூலுல்லாஹ் எதோட ஒப்புடுறாங்க? இப்போ ஒலூலோட. ஒலூல் என்ன? அது தடுக்கப்பட்டது. ஒலூல் என்று களவாடப்பட்டு அந்த சொத்து தர்மம் கொடுக்கப்படுமாக இருந்தார். அப்போ களவாடப்பட்ட இஸ்லாத்தில் களவுன்றது ஹராம். அப்போ தடுக்கப்பட்ட ஒன்றோட ரசூலுல்லாஹ் ஒப்பீடு செஞ்சு ஒரு அமலை ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்லுவார் என்றால் அங்கே நாங்கள் விளங்கணும், அங்கே என்ன சதக்கா கொடுத்தபடி இருக்கும், அதுக்கு நன்மை இல்லை, சவாம் இல்லை, அதுக்கு கூலி இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? என்ன? அங்கே அமலே இல்லை, இங்கே கூலியே இல்லை. அப்போ இவர் சதக்கா கொடுத்தாருன்னு பேர் மட்டும்தான், மறுமையில் அங்கே போய்த்து பார்த்தால் கூலி கிடையாது. ஏன்? இவர் கொடுத்தது இன்னும் ஒரு தடுக்கப்பட்ட ஹராமான ஒன்றிலிருந்து கொடுத்தார். இதை இன்னும் ஒழுங்குபடுத்துகிறார் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்கிறது, மன் அத்தா அர்ராஃபன், யார் ஒரு குறி பார்க்குறவனிடத்தில் போய், குறி பார்க்குறவன் தான் சோதிடர்கள், இவங்கள்ட்ட போய்த்து ஒரு விஷயத்தை கேட்டு அவன் சொல்கிறது சரி என்று சொல்லி அதை நம்பினால் அவருடைய 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். எத்தனை நாட்களுடைய தொழுகை? 40 நாளுடைய தொழுகை. அப்போ இங்கே தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எதன் காரணமாக? குறிகாரணத்தில் போய் நாங்கள் என்ன செஞ்சது? அவனை நம்பி அவன் சொன்னத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் தொழுகையுடைய அந்த 40 நாள் தொழுகை. அப்போ இங்கே தொழுகையை நம்ம திருப்பி மீட்டணுமா? இப்போ கொஸ்டின், 40 நாளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போ தொழுகையை மீட்டணுமா 40 நாளை? அப்போ இங்கே ஹதீஸில் என்ன விளங்குது? இல்லை, தடுக்கப்பட்ட ஒன்றோடு ஒரு இபாதத்தை தொடர்பத்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க என்றால் அவருடைய நன்மைகள் அதுக்கு கிடையாது. அப்போ தொழுகை இருக்குது, அவர் தொழுகை முடிஞ்சு மீட்டோட அவசியம் இல்லை, ஆனால் அந்த தொழுகைக்கு எந்த நன்மையும் இல்லை, மறுபடியும் அவருக்கு தொழுகைக்கு எந்த நன்மையும் இல்லை. ஆகவே என்ன விளங்கு என்றால் ஷோட்டா விளங்கிக் கொள்ளணும். இந்த மாதிரி வரக்கூடிய ஹதீஸ் நிறைய வரும். அந்த ஹதீஸ்களை புரிந்து கொள்கிற விஷயத்தில் மிக கவனமாக. அப்போ நம்முடைய அமல்களையே அழிக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் நம்முடைய இந்த இவ்வாறான மோசமான பண்புகள் என்பது. அது இஸ்லாம் பின்னால் வலியுறுத்தும். அதே எங்களுடைய சவாபுகளையும் அளிக்கக்கூடியவைகள் தான் இவ்வாறான பண்புகள். அந்த பண்புகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் தொடராக நாங்கள் பார்ப்போம். அதுக்கு முன்னால் சில அடிப்படைகளைத்தான் பீடிகையாக உங்களுக்கு சொன்னேன். ஆகவே எந்த அமல்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமலோடு குறித்து இது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான்னு சொன்னாங்களோ அந்த அமல்கள் எல்லாம் இஸ்லாத்தினுடைய பார்வையில் மேஜர் சின்ஸ். இப்போ நம்ம பெரும்பாவும் சிறுபாவும் எப்படி அடையாளப்படுத்துகிறேன்னு ஒரு அறிவு வேணுமா இல்லையா? அந்த நாலேஜ் அதை அழகாக அறிஞர்கள் விளங்கப்படுத்துகிறாங்க. எதையெல்லாம் ரசூலுல்லாஹ் இன்னும் ஒன்றோடு ஒப்பிட்டு இது ஒப்புக்கொள்ளப்படாது, இதை செஞ்சால் இது ஒப்புக்கொள்ளப்படாது வருகிறதோ அதெல்லாம் மேஜர் சின்ஸாக பார்க்கப்படும். அப்போ நம்ம படிக்க போகிறதெல்லாம் எப்படிப்பட்ட பாவங்கள்? நம்முடைய அமல்களை அழிக்கக்கூடிய பாவங்கள். அது எப்படிப்பட்டது? பெரும் பாவங்கள். அப்போ இந்த பாவத்திலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நம்முடைய அமல்களை பாதுகாத்து கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தொடர்களிலே நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடிய காரியங்களை தொடர்ந்து பார்ப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த